ஹலோ ஆல், வெல்கம் டு சிவகலைஸ் வேர்ல்ட். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா வாழைக்காய் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இது எல்லா ரைஸ் கூடயும் சேர்த்து சாப்பிட்லாம். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சிவகலைஸ் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாழைக்காய் வறுவல் செய்கிறதுக்கு என்னென்ன தேவையானதுங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வாழைக்காயை அதில் இருக்கிற தோல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப தின்னாகவும் கட் பண்ணக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப திக்காகவும் மொத்தமாகவும் கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி மீடியம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதில் இடையில பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாழைக்காயிலேருந்து நாராக இருக்கும், அதையெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி கழுவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 3 பூண்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதே மாதிரி இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், உப்பு, இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அதே மாதிரி காஷ்மீரி சில்லி கலருக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சுட்டு அதில் நான் இப்போ கடலை எண்ணெயை சேர்த்துக்கிறேன். இப்போ அடுப்பில் ஆயில் ஊற்றி அது காஞ்ச பிறகு நம்ம அதில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டை அதில் சேர்த்துக்கலாம். பூண்டை சேர்த்து இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற வாழைக்காயும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு. வாழைக்காயெல்லாம் நம்ம சேர்த்தாச்சு. இந்த மாதிரி பரவலாக போட்டோம் அப்படின்னா தான் சீக்கிரமும் வெந்துடும். சேர்த்து இப்போ நல்லா நம்ம அப்படியே கிளறி விட்டுக்கலாம். பூண்டை போட்டு லைட்டாக வதக்கின பிறகு அடுத்து நம்ம வாழைக்காயை சேர்க்கக்கூடாது. பூண்டையும் வாழைக்காயும் ஒன்றா சேர்த்துடணும். பூண்டை ஃபஸ்ட்டே போட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி கரிஞ்சது மாதிரி போயிடும். அதனால் வாழைக்காய் கூடயே சேர்த்து நம்ம பரட்டி விட்டுக்கலாம். ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம அந்த மாதிரி பரட்டி விடணும். இல்லைனா ஒரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா வெந்திருக்கும், ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வெந்திருக்காது, உள்ள அழுத்தமாக இருக்கும். அதே மாதிரி டக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா அடி பிடிக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இது டக்குன்னு செய்யக்கூடியது தான். அதே மாதிரி எல்லாத்துக்கும் இது நல்ல காம்பினேஷனாக இருக்கும். சாம்பார், ரசம், தயிர் சாதம், எதுக்கு வேணாலும் நம்ம தொட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நம்ம வாழைக்காயை வேக விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது, குழஞ்சிரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அதை வந்து மூடி வச்சு வேக விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு பரட்டி விட்டுக்கிட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ நம்ம மூடி வச்சதை இடையில பார்த்து ஒரு கிளறி விடணும். கொஞ்சம் வாழைக்காய் வெந்த பிறகு தான் நம்ம வந்து இந்த மசாலா எல்லாம் சேர்க்கணும். ஃபஸ்ட்டே சேர்த்தோம் அப்படின்னா மசாலா எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கரிஞ்சு போனது மாதிரி இருக்கும். அதனால் வாழைக்காய் கொஞ்சம் வெந்த பிறகு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மசாலாத்தையும் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு 3/4 வாசி வெந்திருக்கு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற உப்பை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி மஞ்சள் தூள், காஷ்மீரி சில்லி தூள், அதே மாதிரி சாம்பார் தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மசாலாலாம் ஒன்று சேர்கிற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம இதில் கடைசியாக எடுத்து வச்சுருக்கிற அந்த பெருஞ்சீரகத்தை ஒன்றும் பாதியமாக நான் இடித்து வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சமாக நறுக்கின கருவேப்பிலை சேர்த்து நம்ம இதை நல்லா ஒரு கலரி விட்டுக்கலாம். கடைசியாக நம்ம அந்த பெருஞ்சீரகம் சேர்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த வறுவலோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் முன்னாடியே சேர்க்கல, கடைசியாக சேர்த்துருக்கேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பரான நம்மளுடைய வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உப்பு பத்தலை அப்படின்னா லைட்டாக கொஞ்சமாக தண்ணியில் உப்பு கரைச்சிட்டு அதில் ஊற்றிக்கிட்டிங்க அப்படின்னா, ஏன்னா வாழைக்காய் வந்து வெந்துடுறதுனால அப்புறம் அந்த உப்பெல்லாம் சேர்கிறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதனால் கடைசியாக தண்ணியில் உப்பு போட்டு கரைச்சி இதில் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டக்குன்னு எல்லா இடங்கள்லையும் அந்த உப்பு பரவி இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.